டைரக்டர் அலிதா ஷமீனோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மின்மினி படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பொறுத்தவரையுமே டீசெண்டாக இருக்குது. ட்ரைலரை கீழே ஃபர்ஸ்ட் கமாலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எஸ்டர், அனில், கௌரி கலை, பிரவீன் கிஷோர், ஹரிகிருஷ்ணன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கஜீத் ரகுமான் சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் அஜய் ஞானமுத்தோட டைரக்ஷனில் இப்போ டிமாண்டிங் காலனி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா சாம் சியாஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான ட்ரைலரை ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் கருண் படத்தோட ட்ரீசரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் 8 o'clock பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரீசரை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வாலி மோகன்தாஸ். இவர் பார்த்தீங்கன்னா ரங்கோலி படத்தோட டேரக்டர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷான் நிகம், கலையரசன், நிக்கில், ஐஸ்வர்யா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சாம் சியஸ் மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயனோட சுதாக் அவங்க வேறு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சூர்யா 43 புறநானூறு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம சுதாக் அவங்க சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. மேபி வந்து இருக்கலாம், மேபி வந்து அவங்க நடக்கும்னு சொல்கிறது வேறு ஆக்டராக கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த புறநானூறு கதையில் நம்ம சூர்யாவுக்கு பதிலாக நம்ம சிவகார்த்திகேயன் நடித்தா ரொம்ப நல்லா இருக்குமா, இல்லை சூர்யா தான் நடிக்கணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.